ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் அருளிச் செய்த 3ஆம் திருமுறையின் மெய்ப்பொருள் விளக்கத்தினை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இறைவன் திருவருளால இன்று நேர்ந்தது திரு அம்பர் பெருந்திருக்கோயில். அந்த தலத்தின் பெருமைகளையும், எந்த சூழலில் ஞான சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தை தரிசித்து வணங்கி இந்த திருப்பதிகத்தை அருள் செய்தார் அப்படின்றத பார்த்துட்டு பதிகத்தோட மெய்ப்பொருள் விளக்கத்திற்கு செல்வோம். ஓம் நம சிவாய. எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அம்பர் பெருந்திருக்கோயிலானது காவிரி தென்கரையில் அமைந்திருக்கின்ற 54வது அருட்தலம். இந்த அம்பர் பெருந்திருக்கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்பரில் உள்ள மாட கோயில். பெருந்திருக்கோயில்னா மாட கோயில். கோச்செங்கர் சோழ நாயனார் கட்டி அருளிய மாட கோயில்களில் இதுவும் ஒன்று. வைகல் மாட கோயில் 4 நாட்களுக்கு முன்னாடி சிந்தித்தோம். திருமதி ஹேமா அவர்கள் இந்த பதிகத்தை சிந்தித்தார்கள். அதுல 3 முறை வந்துச்சு. கோச்செங்கர் சோழ நாயனார் அமைத்த அருளிய திருக்கோயில்னு. இந்த பதிகத்துல இன்னும் சிறப்பா 4 முறை கோச்செங்கர் சோழ நாயனாருடைய பெருமை போற்றப்பட்டிருக்கின்றது. அவர் செய்து அளித்த பெருந்திருக்கோயில் என்று. இவ்வாறு பெருந்திருக்கோயில்னா மாட கோயில் அப்படின்னு அர்த்தம். இறைவன் பிரம்மபுரிநாதர் என்னும் திருநாமத்தோடு வீற்றிருக்கின்றார். இறைவி பூங்குழல் நாயகி என்னும் திருநாமத்தோடு வீட்டிருந்து அருளுகின்றார். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். மரம் புன்னை மரம். ஏன் பிரம்மபுரிநாதர் அப்படின்னு இறைவனுக்கு நாமம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மனுக்கு செருக்கு ஏற்பட்டது. பின்பு அவர் தன் தவறை உணர்ந்து நீங்கி அதுக்கு பிராயச்சித்தம் வேண்டி இந்த தலத்திலே தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி இங்குள்ள இறைவனை வணங்கி தன்னுடைய சாபம் தீர்ந்தார். அதனால பிரம்மன் பூஜித்ததால பிரம்மபுரிநாதர் என்னும் நாமத்தோடு இறைவன் இங்கே வீற்றிருக்கின்றார். இந்த மாசி மகம் வருடத்தில் நடக்கின்ற அந்த மாசி மகத்தில் பிரம்மனுக்கு இறைவன் காட்சி தந்து அவரது சாபத்தினை நீக்கிய அந்த அருள் வரலாறு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. இதோட புராதன பழம்பெயர்கள் மரபுரி, இந்திரபுரி. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தல வரலாறு தான் இது. அம்பன் அம்பாசுரன் பற்றியது. துர்வாச முனிவருடைய புத்திரர்கள் 2 அசுரர்கள், அம்பன் அம்பாசுரன். அவர்கள் பல்வேறு சக்திகளை தவம் செய்து சக்திகளை பெற்றார்கள். ஆனால் அந்த சக்திகளை கொண்டு தேவர்களை துன்புறுத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள். அவர்கள் தேவர்களை எல்லாம் இறைவனை சரணடைய உமையன்னை அந்த அசுரர்களை அழிக்க புறப்படுகின்றார். காளி தேவியாக அன்னை திருமால் தன்னுடைய துணைக்கு திருமாலை அழைத்து கொண்டு செல்கின்றார் அந்த அசுரர்களை அழிக்க. திருமால் ஒரு வயோதிக முதியவராக வேடம் கொள்ள, அன்னை ஒரு இளம் குமரியாக, காளி அன்னை ஒரு இளம் குமரியாக அந்த முதியவருடன் செல்கின்றார். அந்த பெண்ணை கண்டவுடன், அன்னை காளியை கண்டவுடன் 2 அசுரர்களுக்கும் மோகம் ஏற்பட்டது. இருவருக்குள்ளும் சண்டை வந்தது. யார் அந்த பெண்ணை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்பனுக்கும் அம்பாசுரனுக்கும் ஏற்பட்ட போரில் அம்பாசுரன் அம்பனை கொன்று விட்டான். அதாவது தம்பி அண்ணனை கொன்று விட்டான். அவன் அம்பாசுரன் மட்டுமே எஞ்சி நின்றான். அவனை காளி தேவி கொன்றாள். இந்த கொல்லப்பட்ட இடம் தான் அம்பாகரத்தூர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அம்பாகரத்தூர் அப்படின்ற இடத்துல அம்பாசுரனை அழித்த காளி வீட்டிலிருந்து அருள் புரிகின்றார். அந்த அசுரனை அழித்த அந்த பாவம் போக்குவதற்காக காளி அன்னை
தன் கைகளால் சிவலிங்கம் அமைத்து பூஜித்து அந்த பாவம் நீங்க பெற்றார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து மூலவருடைய அந்த திருமேனியில் உமையன்னையுடைய அந்த கை விரல்கள் லிங்கம் பிடிச்சாங்கல்ல, அந்த கை விரல் தடயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி பூஜித்து அந்த பாவம் நீங்க பெற்ற அந்த பெருமைக்கும் உரியதாக இந்த அம்பர் பெருந்திருக்கோயில் விளங்குகின்றது. இந்த பெரிய புராணத்திலே எந்த சூழலில் நம்முடைய காளி வேந்தராகிய ஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடி அருளினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்புகலூரிலே சீலமை தவறுகளாகிய அடியார்களுடன் சேர்ந்து இறைவனை வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது ஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், முருக நாயனார் பெருமான், திருநீல நக்க நாயனார் பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், சிறுதொண்ட நாயனார் எல்லோரும் குழுமி இருந்து இந்த உடன் உறைவின் பயனாக என்னன்னா இறைவனுடைய பெருமையை போற்றி கொண்டு பேசிக்கொண்டு விளங்கினார்கள். அதுக்கப்புறம் மற்ற சிவஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் சொல்லிட்டு அந்த திருப்புகலூரில் இருந்து விடை பெற்று கொண்டு ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் எழுந்தருளி வருகின்றார்கள். வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, காழி பிள்ளையார் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தை போன்றவர் இல்லையா அப்பர் பெருமான், அதனால்தான் அப்பரேன்னு அழைக்கின்றார். அவர் வந்து நடந்து செல்லும் பொழுது தாம் எப்படி கூட வந்து இந்த சிவிகையின் மீது ஏறி செல்வது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு அகலாது நடந்தே வருகின்றார். அப்பொழுது அப்பர் பெருமான் சொல்கின்றார், நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த நலங்கீழர் ஒளிமுத்தின் தூய யானத்தின் மிசை எழுந்து அருள்வீர். இது சுவாமி உமக்கு அருளியது இல்லையா, அந்த தூய முத்தினால் ஆன சிவிகையில் எழுந்தருளி வர வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதற்கு பெரியவங்க சொன்னா அதுக்கு எதிர்த்து சொல்லக்கூடாது இல்லையா. அப்ப வந்து ஞான சம்பந்த பெருமானம் என்ன சொல்வாரு, போவது எங்கு நீர் அங்கு யான் பின்வர போவது. இப்ப உங்க கூட வரும்பொழுது முத்துச்சிவிகையில வர முடியாது, தன்னுடைய தந்தை போன்றவர் கூட நடந்து வரும்பொழுது தான் முத்துச்சிவிகையில் ஏறி வர முடியாது. அப்ப நீங்க முன்னாடி போங்க, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நான் அதை விசாரிச்சுட்டு நானும் பின்னாடியே வந்து அந்த தளத்தில் இருவரும் சேர்ந்து இறைவனை தொழுது வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போலவே திருநாவுக்கரசனார் முன்பாக செல்ல ஞான சம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையோடு பின்னாக எழுந்தருளி வருகின்றார். இப்படி வழியே இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். அம்பர் என்னும் திருத்தலத்துக்கு இந்த செய்தவ குழாத்தோடு அணைகின்றனர். செய்தவம்னா தவம்னது அதுதான், சிவபெருமானுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் அந்த தொண்டினை செய்பவர்கள், அந்த நிலையில் நிற்பவர்கள் தான் மெய்தவத்தவர்கள், சிவனடியார் பெருமக்கள். அவர்கள் தான் வந்து ஞான சம்பந்த பெருமானையும் அப்பர் பெருமானையும் சூழ இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அம்பர் திருத்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார்கள். அங்கே வணங்கி விட்டு ஒவ்வொரு காலங்கள் தோறும், அதுதான் அடியார்கள் சிறப்பு, ஒரு திருத்தலத்துக்கு போனா அந்த திருத்தலத்தில் காலந்தோறும் இறைவனை வணங்கி அருள் பெற்றுதான் அதுக்கப்புறம் அடுத்த திருத்தலத்துக்கு செல்வார்கள். இவ்வாறு அம்பர் கோயிலை வணங்கி கொண்டு, அது அம்பர் மாகாளநாதரை வணங்கி கொண்டு, நமக்கு எல்லாம் தெரியும் அம்பர்லயே 2 கோயில்கள், 2 சிவஸ்தலங்கள் இருக்கு. ஒன்னு அம்பர் மாகாளம், இன்னொன்னு அம்பர் பெருந்திரு கோயில் அப்படின்ற மாட கோயில். அந்த அம்பர் மாகாளத்தை வணங்கி மாகாளநாதரை வணங்கி அடுத்தது இந்த அம்பர் பெருந்திருக்கோயிலை வணங்குகின்றார்கள். அது வந்து 532வது பாடல் ஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் காணலாம். பொரு இலாத சொல் புல்கு பொன்னிறம் முதல் பதிகங்களால் போற்றி திருவின் ஆர்ந்த செங்கனான் அந்நகர் செய்த கோயிலை சேர்ந்து மருவு வாய்மை வந்தமிழ் மலர் மாலை அவ்வளவனை சிறப்பித்து பெருகு காதலின் பணிந்து முன் பரவினார் பேணிய உணர்வோடும். ஞான சம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது பொரு இல்லாத சொல், அதாவது ஒப்பில்லாத பதிகங்கள், இந்த பதிகங்களுடைய பெருமையும் அந்த சொற்களும் ஒப்பில்லாத பெருமைகளை உடையது. அப்படிப்பட்ட பதிகத்தினை பாடி பதிகங்களால் இறைவனை போற்றி அதுக்கப்புறம் திருவின் ஆர்ந்த கோச்செங்கனான் செய்த, அந்த திருவின் ஆர்ந்த அப்படின்னா இந்த சைவ மெய்த்திரு நிறைந்திருந்த கோச்செங்கர் சோழ நாயனார்
அவர் செய்தருளிய அந்த கோயிலை சேர்ந்து, அதாவது நம்ம அம்பர் பெருந்திரு கோயிலை சேர்ந்து மருவு வாய்மை வன் தமிழ் மலர் மாலை. அதாவது என்னன்னா, இனிய வல்லமை மிக்க தமிழ் சொற்களால் பதிகத்தை பாடி அருளினார். பதிக மாலையை இறைவனுக்கு சூட்டி அருளினார். மருவு வாய்மைனா வேதத்தின் உள்ளது, அந்த மெய் பொருளை இந்த வாய்மொழியாக சொல்லுது. இவ்வாறு அந்த வேதத்தின் தாத்பரியங்களை எல்லாம் தமிழ் வேதமாகிய தேவார பதிகங்களாக பாடி இறைவனுக்கு சூட்டி அருளினார். அந்த பாடலில் அவ்வளவனை, வளவன்னா சோழ அரசர்களுடைய ஒரு பெயர், சோழ அரசரை குறிக்கும் ஒரு பெயர். அந்த பதிகத்திலே வளவனை முதல்ல சொன்னது போல 4 முறை கோச்செங்கர் சோழ நாயனாருடைய பெருமையை போற்றி பரவுகின்றார். வளவனை சிறப்பித்து பெருகு காதலில் பணிந்து முன் பரவினார். அன்போடும் உள்ளத்தில் எழுகின்ற அன்போடும் இறைவனை பலவாறு போற்றி துதித்து பேணிய உணர்வினோடும் இருந்தார். அதாவது இறைவனுடைய அருள் தன்மையை அனுபவித்து அதிலேயே திளைத்திருத்தல், அதுதான் பேணிய உணர்வோடு. அந்த உணர்வோடு இருந்தே இறைவனை வழிபட்டு மகிழ்ந்தார் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையார். அப்படின்ற அளவுல அவர் அம்பரை வணங்கி விட்டு அம்பர் பெருந்திருக்கோயிலை அன்போடு வணங்கி கோச்செங்கர் சோழ நாயனாரையும் சிறப்பித்து அந்த முறைமையை பார்த்தோம். இப்ப பதிகத்துக்குள்ளார போறோம். அற்புதமான அருள் திருப்பதிகம். முதல் பாடல். எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறு புனல் அம்பர் மாநகர் குறிசில் செங்கனவன் கோயில் சேர்வரே. முதல் பாடல்லே கோச்செங்கர் சோழனாருடைய பெருமை குறிப்பிடப்படுகின்றது. இந்த பதிகத்துல என்ன சிறப்புனா, இறைவன் கையில் அனலேந்தி ஆடுகின்றார் இல்லையா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்திருக்கிறார். இந்த நள்ளிருளில், எல்லினா அதுதான், நள்ளிருளில் இறைவன் நடனம் ஆடுகின்றார். அப்படி வேகமா ஆட ஆட கையில் இருக்கின்ற நெருப்பு இன்னும் மிகுந்த ஜுவாலையுடன் மிகுந்த வேகமாக எரிகின்றது. அதுதான் நிறைய பாடல்கள்ல அந்த பெருமை போற்றி வணங்கப்படுகின்றது. இவ்வாறு இருட்டிலே இறைவன் நடனம் ஆடுகின்றார், கையில் அந்த அக்னியோடு நடனம் ஆடுகின்றார். அந்த அருட்காட்சியை எப்படி சிறப்பாக ஞான சம்பந்த பெருமான் விரித்து சொல்றாருன்னா, எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்டம் ஆடுவர். அதாவது கையில மிகுந்த நன்றாக எரியும்படி அனல் ஏந்தி நல்லா ஜுவாலிக்கின்ற அந்த அனலினை கையில் ஏந்தி எல்லியில் இருட்டில இரவிலே இறைவன் நடனம் ஆடுகின்றார். நம்மளே பார்த்தோம், மகா சம்ஹார காலத்தில் எல்லாமே வெந்து அறிந்த எல்லாமே நீராயிடும். இப்ப எதுவுமே இல்லாதப்ப இருட்டாதான் இருக்கும். அதனால இரவுன்னு சொல்றாங்க. வேறொன்றும் இறைவனை தவிர வேற எதுவும் இருக்காது. இப்ப எதுவும் இல்லாம இருக்கிற இடம் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இடுகாட்டில் ஆடுகின்றார், இரவில் ஆடுகின்றார்னு சொல்லுவாங்க. அவர் மிகுந்த ஜுவாலிக்கின்ற அந்த தீயினை கையிலேந்து இரவில் ஆடுகின்றார் இறைவன். இந்த இடத்துலனா நரிகள்லாம் திரிகின்ற காணிடை, கானகம், அதாவது சுடுகாட்டில் நரிகள்லாம் திரிகின்றது. அந்த இடத்துல நட்டம் ஆடுகின்றார். இந்த சுடுகாட்டுல இந்த நரிகள்லாம் திரியுது இல்லையா, எதற்காக திரியுது, என்ன பண்ணுது, அதெல்லாம் திருஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துல நம்முடைய அன்னை இறைவனுக்கே அம்மை, நம்முடைய அம்மையார் ஆகிய காரைக்கால் அம்மையார் ரொம்ப சிறப்பா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. சென்ற பதிகத்திலே நம்ம சிந்திச்சோம். அந்த சுடுகாடு இடுகாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிணங்கள்லாம் எரிக்கிறதுனால அந்த கொழுப்புகள் எல்லாம் அப்படியே உருகி எங்க பார்த்தாலும் வழிஞ்சு ஓடி இருக்கும். இந்த பேய்கள் எல்லாம் அந்த துணங்கை அப்படின்ற கூத்து, ஒரு வகை கூத்து ஆடும், உறக்க ஒலி எழுப்பி ஆடும். அந்த பிணங்களை கண்டு மகிழ்ந்து கூக்கோலிட்டு கூப்பிட்டு அந்த பிணங்களை உண்ணும். இப்படிப்பட்ட அந்த பேய்கள் வாழுகின்ற காட்டில் இறைவன் நடனம் ஆடுகின்றார், மானடம் ஆடுகின்றார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல ஒரு காட்சி இங்க சொல்றாங்க. அந்த நரிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன பண்ணுது அந்த காட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட்கள் பொதுத்த புலால் வெண்தலையை புறமே நரி கவ்வ அட்கென்று அழைப்ப
ஆந்தை வீச அருகே சிறுகூகை உட்க விழிக்க ஊமன் வெருட்ட ஓரி கதித்து எங்கும் பிற்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே. திருஆலங்காட்டுல இறைவன் பெயர்ந்து நடனம் ஆடுகின்றார், அருள் நடனம் ஆடுகின்றார். அந்த காட்டுள்ள அந்த சுடுகாடு எப்படிப்பட்ட இடமா இருக்கு, என்னென்ன காட்சிகள் அங்க பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா, புட்கள் பொதுத்த புலால் வெண்தலையை, அதாவது பிணங்களுடைய மண்டை இருக்குல்லையா, மண்டை தலைப்பகுதி, அத வந்து காகங்களும் கழுகுகளும் கொத்தி 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 தின்னுது. பாதி மேல சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு அந்த அந்த சதை அந்த தோல்லாம் உண்டதால அந்த தலை அந்த மண்டை ஓடு தெரியுது, பாதி மண்டை ஓடு தெரிகின்றது. அந்த வெண்தலையை, இந்த பாதி புலாலோடு நிறைந்த வெண்தலையை புறமே நரி கவ்வ, நரி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த தலையை வந்து கவ்வி இழுத்துட்டு போகுது தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அட்கென்று அழைப்ப, அட்குன்னு அப்படின்னு அந்த அது அந்த உண்ணுகின்ற ஓசை, அது மட்டும் இல்லாம அழைக்கின்றது, தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அழைக்கின்றது. ஒரு பிணம் கிடைச்சிருக்கு, உணவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டங்களை எல்லாம் வந்து கூவி அழைக்கின்றது. அப்படி அழைக்கின்றது நரிகள். ஆந்தை வீச, ஆந்தை என்ன பண்ணுது, அது தனக்குரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு நரியை விரட்டுறதுக்காக அது வேகமாக என்ன பண்ணுதுன்னா சிறகுகளை அடித்து நரியை விரட்டுகின்றது ஆந்தைகள். அடுத்து அதுக்கு பக்கத்துல சிறு கூவை உட்க விழிக்க, சிறு கோட்டான் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கண்களை விழித்து விழித்து பாக்குது, யாரு ஏமாறுவா உணவு கிடைக்கும்னு சொல்லிட்டு விழித்து விழித்து பாக்குது. ஊமன் வெருட்ட, இது எல்லாத்தையும் பெரிய கோட்டான், அளவுல பெரிதா இருக்கிற கோட்டான் என்ன பண்ணுதுன்னா வேகமாக ஒலி எழுப்பி பயமுறுத்தி விரட்டுது. இதை எல்லாத்தையும் விரட்டிட்டு தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அது விரட்டுது. அதுக்கப்புறம் ஆண் ஓரி கதித்து எங்கும் பிக்க, இன்னொரு பக்கம் அந்த ஆண் நரிகள் அது என்ன பண்ணுதுன்னா கதித்து எங்கும், அந்த ஆண் நரிகள் அந்த மிகுந்த மதம் கொண்டு அந்த பிணத்தோடைய அந்த சதை அது எலும்பையெல்லாம் வந்து கடிச்சு அந்த தோலையெல்லாம் கிழித்து இழுத்து கொண்டு கடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு ஓடுது. இது போன்ற ஒரு காட்சியை தான் வந்து நம்ம இடுகாட்டில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடுகாட்டில் இறைவன் நடனம் ஆடுகின்ற பெருங்காடாகிய அந்த இடுகாட்டில் இந்த காட்சிகள்லாம் கொண்ட காட்டுல இறைவன் வந்து கையில் அனலேந்தி ஆடுகின்றார் அப்படின்ட்டு இப்ப நரிகள் அதுதான் அந்த எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு அந்த ஊனை உண்பதற்காக நரிகள் திரிகின்றது. அப்படிப்பட்ட அந்த கானகத்தில் காட்டில் இறைவன் நடனம் புரிகின்றார் அப்படின்றாங்க. நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறுபுணல் அம்பர் மாநகர். அப்படி அங்கே நடக்காங்க இடுகாட்டில் நடனமாடக்கூடிய இறைவன் அம்பரிலும் வீற்றிருக்கின்றார், அம்பர் மாநகரிலும் வீற்றிருக்கின்றார். இந்த அம்பர் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசிலம் பொறுபுணல், அரிசில் ஆறு அப்படின்ற அந்த ஆறு அது பொருது, அதாவது வேகமாக மோதுகின்றது. அப்படின்னா வெள்ளம் அதிகமா இருக்கு, அதாவது நீர்வளம் மிகுந்தது அப்படின்னு பெருமையை சொல்றதுக்காக சொல்றாங்க. இந்த அரிசில் ஆறு வேகமாக வந்து பொருகின்றதுன்னா மோதுகின்றது. அவ்வாறு அப்படி அரிசிலாறு வளம் செய்கின்ற அம்பர் மாநகரில் இறைவன் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் நரிகள் திரிகின்ற அந்த காணிலும் நட்டம் ஆடுவார். இந்த அரிசில் ஆறு பொருது வளம் செய்கின்ற அந்த அம்பர் மாநகர் கோயிலிலும் வீற்றிருந்து அருளுவார். வீற்றிருந்து அருளும் கோயில் எப்படிப்பட்ட கோயில்னா குறிசில் செங்கனவன் கோயில் சேர்வரே. அதாவது குறிசில்னா சிறந்த சிறப்புடைய வழி வழியாக ஒரு தொண்டு செய்தவர், திரு கைலாயத்துல சுவாமிக்கு தொண்டு செய்தவர், அதற்கப்புறம் சிலந்தியாக இறைவனுக்கு நூல் பந்தல் அமைத்து தொண்டு செய்தவர், அதற்கப்புறம் கோச்செங்கர் சோழ நாயனாராக இறைவனுக்கு மாட கோயில்கள் எழுப்பியவர். அப்ப சிறப்புடைய செங்கனவன், சிவந்த கண்களை உடைய கோச்செங்கர் சோழ நாயனார் கட்டி அருளிய கோயிலில் இறைவன் வீற்றிருக்கின்றார். நமக்கு எதனால அவருக்கு சிவந்த கண் வந்துச்சுன்னு தெரியும். தாயாருடைய அந்த தியாகம், கமலவதி அப்படின்ற அவருடைய தாயார் இன்னும் ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்தால் மூவுலகும் போற்றப்படும் சொன்ன உடனே அப்படின்னா தன் உயிரை பற்றி கவலைப்படாம தலைகீழ கட்டி தொங்க விடுங்க, எந்த வழி எப்படியும் குழந்தை பிறக்க கூடாது, இந்த
ஜோதிடர்கள் சொன்ன காலம் கழியும் வரை அப்படி கட்டி தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி இந்த குறித்த காலம் கழிந்ததுக்கு அப்புறம் தான் திறந்து விடுறாங்க, அவங்கள அவிழ்த்து விடுறாங்க கட்டு. தலைக்கீழ அவங்க கட்டி வச்சதுனால அந்த குழந்தையோட கண்கள், அதுவும் குழந்தைய அப்படித்தானே இருந்திருக்கும், தலைக்கீழ இருந்ததால இந்த ரத்தம் எல்லாம் கண்ணில் ஏறி சிவப்பா இருந்தது. அந்த தாய் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு எங்கோ செங்கணன் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அவங்க சூட்டிய அந்த அருள்நாமமே அந்த குழந்தைக்கு பெயராயிற்று. அதனாலதான் செங்கனவன் சொல்றாங்க. அந்த சிவந்த கண்களை உடைய கோச்செங்கட் சோழனார் கட்டிய அந்த திருக்கோயிலில் இறைவன் வீற்றிருந்து அருளுகின்றார். இரண்டாவது பாடல். மைய கண் மலைமகள் பாகமாய் இருள் கையதோர் கனல் எரி கனல ஆடுவர் ஐயனன் பொறுபுனல் அம்பர் செம்பியர் செய்ய கண்ணிரை செய்த கோயில் சேர்வரே. இரண்டாவது பாடல். மைய கண் மலைமகள், அதாவது மையை அணிந்திருக்கின்ற கண்களை உடைய மலைமகள் உமையன்னை மையினை அணிந்த கண்ணினை கொண்டவராக இருக்கின்றார். அத்தகைய உமையன்னை பாகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவாமிக்கு வந்து வாமதேவர் ஒரு நாமம் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய திருமேனியில் இடது பாகத்தில் அம்பிகையை கொண்டுள்ளதால் வாமதேவர் அப்படின்னு சொல்றோம். அர்த்தநாரீஸ்வரர் மங்கை பாகன் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். இன்னொன்னு வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம சோமாய ருத்ராயச அப்படின்னு இறைவனை போட்டுகின்றது. நம சோமாய ருத்ராயச. இந்த சோமன் சோமாய அப்படின்றது நிறைய அர்த்தங்களை குறிக்கும். சந்திரனை அணிந்தவர் அப்படின்றது மட்டும் இல்லாம உமையம்பிகையுடன் கூடியவர் அர்த்தம் இந்த சோமா. அதனால்தான் சோமா ஸ்கந்தர் அப்படின்னா இறைவன் இறைவி முருகப்பெருமானோட எழுந்தருள் இருக்கின்ற திருக்கோலத்தை சோமா ஸ்கந்தர் சொல்லும். சோமன் சோமாய நமக அப்படின்னா உமையன்னையோடு கூடி இருப்பவரேன்னு இறைவனை போற்றும். அப்ப இறைவனுடன் உமையன்னையுடன் இறைவன் கூடி இருக்கின்றார், தன்னுடைய ஒரு பாகத்தை தந்து அருள் செய்திருக்கின்றார். அப்ப மை தீட்டிய கண்களை உடைய உமையன்னைக்கு பாகம் தந்தவர் இறைவன். இருள் கையதோர் கனல் எரி கனல் ஆடுவார். இருளிலே கையிலே கனலேந்தி ஆடுவார். அது கனலை இன்னும் வேகமாக எரியும்படி ஆடுகின்றார் இல்லையா. அது நமக்கு வந்து என்னன்னா, அது ஒரு அறிவியல். தீ எப்படி எரியும்னா ஆக்சிஜன் இருந்தாதான் எரியும், அதாவது பிராணவாயு இருந்தாதான் எரியும். வேகமா ஆட ஆட அதிகமா பிராணவாயு அதுக்கு கிடைக்கும், அதனால இன்னும் ஜுவாலித்து எரியும். அதனாலதான் நம்ம வந்து ஊதங்கள் எல்லாம் வச்சு ஏன் ஊதுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அடுப்பு சமைக்கும் பொழுது எரியனா ஆக்சிஜன் கொடுத்து என்ன பண்றோம், அது எரிய வைக்கிறோம். இப்ப இறைவன் வேகமா ஆட ஆட என்ன ஆகும்னா இன்னும் அதற்கு பிராணவாயு கிடைச்சு நல்லா ஜுவாலித்து எரியும். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கனல் எரி கனல ஆடுவர், அது இன்னும் வந்து ஜுவாலித்து எரியுமாறு வேகமா இறைவன் ஆடுறார். அந்த நட்டம் வந்து அப்படிப்பட்டது, நடனம் ஆடுகின்றார். இந்த நடனத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடுகின்ற அவ்வளவு வேகமா ஆடுறாருன்னா அந்த அந்த ஆடலுடைய தன்மை எப்படி இருக்கும், என்னென்ன பாதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேய்கணம் சூழ சூழ காடும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல. சுவாமி ஆடினா என்ன ஆகும் வேகத்துல பாத்தீங்கன்னா, பேய்கணங்கள்லாம் சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்க, காடும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல. சுவாமி ஆட ஆட எல்லாமே சுழலுகின்றது. அனல்கை ஏந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் ஆலங்காடே. சுவாமி வந்து இவ்வாறு இந்த சராசரமும் சுழலும்படி என்ன பண்றாராம், வேகமாக நடனம் கையிலே அனலேந்தி ஆடுகின்றார். அரவ புயங்கன், அரவத்தினை ஆபரணமாக அணிந்தவன். அத்தகைய இறைவன் வீற்றிருக்கின்ற இடம் ஆலங்காடேன்னு அம்மை சொல்லுவாங்க இல்லையா. அது போல இந்த விண்ணும் மண்ணும் காடும் மலையும் எல்லாம் சுழலுமாறு இறைவன் வேகமாக கையில் அனலேந்தி ஆடுகின்றார் அப்படின்றாங்க. ஐயனன் பொறுபுனல் அம்பர் செம்பியர் செய்ய கண்ணிரை செய்த கோயில் சேர்வரே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அழகிய இந்த ஐயனன் பொறுபுனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிசிலார பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அழகிய கரையை வந்து அந்த அரிசிலாறு மோதுகின்றது. இந்த
அந்த அரிசியில் ஆறு, அந்த பொறு புனல், முதல்ல சொன்ன மாதிரி பொருதுகின்றது, மோதுகின்றது, அழகிய கரைகளை மோதுகின்றது. இந்த அம்பர் மாநகரிலே அந்த அரிசியில் ஆறானது அழகிய கரையினை மோதி வலம் செய்கின்றது. அத்தகைய பெருமைக்குரிய அம்பர் கோயில், அந்த அம்பர் மாநகரில் செம்பியர், முதல்ல வளவர்னு முதல் பாடல்ல சொன்னாங்க, இப்ப செம்பியர்னு சொல்றாங்க. அரசன், சோழ அரசனை குறிக்கின்ற ஒரு பதம் தான் அது. செம்பியர், இந்த சோழர் அப்படின்றது எல்லாம், வளவர் அப்படின்றதெல்லாம் சோழ அரசர்களை குறிக்கின்றது. அப்ப அந்த செம்பியர் ஆகிய கோச்செங்கர் சோழ நாயனார் செய்ய கண் இறை, இறைனா வந்து அரசனை இறைவன், இறைவன் சொல்லுவோம். அப்போ வந்து செய்யனா சிவந்த, அந்த செம்பியர்னா சோழ அரசராகிய சிவந்த கண்களை உடைய கோச்செங்கர் சோழ நாயனார் செய்த கோயிலை இறைவன் சேர்கின்றார். அவர் உமையன்னை பாகமாக கொண்டவர், கையில் அனலேந்தி விண்ணும் மண்ணும் காடு மலையும் சுழல மானடம் புரிபவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த அழகிய கரைகளை கொண்ட, அரிசில் ஆறு மோதும் அழகிய கரைகளை கொண்ட அம்பர் மாநகரில் கோச்செங்கர் சோழனாருடைய கட்டிய கோயிலில் வீற்றிருந்து அருளுகின்றார் அப்படின்னு 2வது பாடல் போற்றுகின்றது. 3வது பாடல் மறை புனை பாடலர் சுடற்கை மல்கவோர் பிறை புனை சடைமுடி பெயர ஆடுவர் அரைப்புனல் நிறைவயல் அம்பர் மாநகர் இறைப்புனை எழில் வளர் இடமதென்பரே. அதாவது மறைப்புனை பாடலர் சுடற்கை மல்கவோர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி வந்து வேதத்தை அவர் தான் வெளிப்படுத்தியவர். இன்னொன்னு என்னன்னா, அந்த யாப்பிலக்கணத்தின்படி அழகாக பாக்களை வந்து புனைபவர் சுவாமி. இந்த வேதத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேதம்னா ஞானம், மெய்யறிவுன்னு அர்த்தம். இறைவன் தான் வேதங்களை வெளிப்படுத்தினார். அந்த தத்துவமான உண்மை பொருளை வந்து விளக்குவதே வேதம். உண்மை பொருளான சிவபெருமான், அவரை விளக்குவதுதான் வேதம். அப்போ வந்து பரம்பொருள் வந்து தன்னை உணர வேண்டும் உயிர்கள் அப்படின்ற பெருங்கருணையினால வேத வடிவாக விளங்குகின்றார். சுவாமி வந்து அறிவாகிய வேதத்தை வெளிப்படுத்தினார். அதை உணர்ந்து உயிர்கள் நன்மை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த வேத வடிவாகவே இறைவன் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யாப்பிலக்க, இந்த புனை அப்படின்ற ஒரு சிறப்பு சொல், அது வந்து நான் அந்த 3 பதத்திலயும் வருது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் மாறி மாறி வருது. அப்படி வந்து ஒரே சொல் வந்து வேற வேற பொருள் தந்தா 2 சொல்லுவாங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே பொருள் வந்தா சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு, இல்லைன்னா சொல் மட்டும் வந்தா சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவாங்க. இது சொல் மட்டும் அதே போல வருது, ஆனா பொருள் மாறுபடுகின்றது. என்ன சொல்றாங்க முதல் வரினா, மறைப்புனை பாடலர், அதாவது மறைனா வேதத்தை புனைந்து பாடலாக பாட வல்லவர் இறைவன், இசையோடு யாப்பிலக்கணத்தோடு பாட வல்லவர் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வேதத்தினை புனைந்து பாட வல்லவர் இறைவன். சுடற்கை மல்கவோர், தன்னுடைய கையிலே சுடர் ஏந்தி இருக்கின்றார். மல்கவோர், அது வந்து இன்னும் மல்கனா மிகுதல், அந்த சுடர் இன்னும் எரியும்படி பிறை புனை சடை முடி பெயர ஆடுவர். முதல்ல சொன்னது போல வேகமா ஆடுறதுனால இன்னும் எரியுது. அப்படி வந்து அது வேகமா எரியுறது மட்டும் இல்லை, இன்னும் என்ன நடக்குதுன்னா, பிறை புனை சடை முடி, இந்த பிறை அணைந்த சடைமுடி பெயர ஆடுவர். திரு ஆலங்காட்டுலயே அம்மா எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த நடனத்தை பார்த்துட்டு. தாழ் சடை 8 திசையும் வீசி, சுவாமி ஆட ஆட அந்த 8 திசையிலையும் அந்த சடை பரவுது. எப்படி பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட அந்த நடனமா இருக்கும். அப்ப வந்து திருப்பாதம் வந்து, எடுத்த திருப்பாதம் வந்து உச்சியில இருக்குமா, அப்படி ஒரு நடனத்தை சுவாமி செய்வாரு. அந்த 8 திக்கும் தன்னுடைய அந்த சடை வந்து பரவி இருக்கும்படி. அதுதான் இங்க சொல்றாங்க, பிறை புனை சடைமுடி பெயர் ஆடுவர், எல்லா பக்கமும் விரிந்து இளங்க இறைவன் அந்த நடனம் புரிகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறையை வந்து புனைவுறதுனால சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர மௌலி. மௌலினா
மகுடம், சந்திரனை மகுடமாக அணிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது நிறைய காரணங்கள் இருக்கு. சந்திரன் வந்து தக்ஷனுடைய அந்த சாபத்தை தீர்ப்பதற்காக, இல்லைன்னா அழிந்து தேய்ந்து விடுவான், அந்த சாபத்தை போக்குவதற்காக சரணாகதி தத்துவம் சொல்லுவாங்க. திருவடியை அடைந்தவர்களை காக்கின்ற கருணையினால் தன் முடிமேல் வைத்து காத்து அருளினார். இன்னொன்னுக்கு வந்து சந்திரனுக்கு மதின்னு பேரு. அறிவுமயமானது சந்திரன், அறிவுமயமான சந்திரனை சூடியவர் அவரு. இன்னொன்னு மூலிகைக்கெல்லாம் தலைவன் வந்து சந்திரன். அதனால சுவாமி அந்த சந்திரனை சூடியதால எல்லா நோயையும் அகற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிறப்பா சொல்லும் பொழுது எதற்காக அந்த சந்திரனை சூடினார் அப்படின்னு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. அதாவது தக்ஷன் மகளாகிய தாட்சாயணி, தக்ஷன் வந்து தன்னுடைய வேள்விக்கு சிவபெருமானை அழைக்காதது மட்டும் இல்லாம அவிர்வாகம் தராமல் சிவ நிந்தனை செய்வார். அதை கேள்வியுற்று அதை பொறாமல் அன்னை என்ன பண்ணுவாங்க, அவருடைய மகளாக பெற்ற அந்த உடலை நீத்து விடுவார்கள் இல்லையா. அது வந்து அந்த வரலாறு எல்லாம் அறிஞ்சதுதான். அப்படிப்பட்ட அந்த உமையன்னை பிரிந்ததால இறைவன் மிக்க வருந்துறாரு. எந்த இடத்துக்கு இறைவன் வருந்தி தனிமையில தவித்து இருக்காரோ அந்த இடம் எல்லாம் அப்படியே அனலால தகிக்கின்றது. அந்த வெப்பம் தாங்க முடியாம எல்லா உலகங்களும் இருக்கிற உயிர்களும் வருந்துகின்றார்கள். எல்லாம் போய் பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு வெப்பம் எல்லாரையும் சுடுகின்றது, என்ன காரணம்னா இறைவன் எல்லா உயிருக்கும் தாயும் தந்தை, உமையன்னையை பிரிந்து வருந்துகின்றார். அதனால அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த வெப்பம் அந்த இடத்துல தகிக்குது அப்படின்னு. இதற்கு என்ன தீர்வுன்னா சுவாமி கிட்டே போய் கேட்போம். எல்லாம் இறைவன் திருவடியை அடைகின்றார்கள். இப்ப சுவாமி கருணையினால என்ன சொல்றாங்க, இந்த சந்திரன் அந்த அமிர்தமயமான குளிர்ந்த கிரணங்களை கொண்டது. திருமுடியில சூடிக்கிட்டா உடல் குளிர்ச்சி ஆகும். இப்ப இறைவன் குளிர்ந்தா அவருக்குள்ள இருக்கிற அந்த சராசரங்களும் குளிர்வு. அதனால சுவாமி என்ன சொல்றாரு, அந்த அமிர்த கணங்களால் என்னை அபிஷேகம் செய்யுங்கள் சொல்றாங்க. அப்ப சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். சுவாமி குளிர உயிர்களுடைய அந்த வெப்ப துன்பம் நீங்குகின்றது. எப்பொழுதும் சுவாமி வந்து அனல் உருவானவர் இல்லையா, அந்த குளுமையாக்கணுன்றதுக்காக அந்த இளம் பிறையை, அந்த அமிர்த கணங்களோட கூடிய இளம் பிறையை தன்னுடைய திருமுடியில் சூடி கொண்டார் அப்படின்னு சிவமகா புராணம் போற்றுகின்றது. அப்படிப்பட்ட இறைவன் அந்த பிறை புனைந்த சடைமுடி பெயர ஆடுகின்றார். கையில் நன்றாக அந்த நெருப்பு எரியுமாறும் சடைமுடி வந்து எங்கும் பரவி பெயருமாறும் திருநடனம் புரிகின்றார். என்ன பாடிக்கொண்டே, மறையை இசையோடு பாடிக்கொண்டே இந்த திருநடனத்தை புரிகின்றார். அரை பூனல் நிறை வயல் அம்பர் மாநகர். அப்படிப்பட்ட இறைவன் அரை பூனல், அதாவது வேகமா தண்ணி வந்து அந்த ஓசை வரும் இல்லையா, ஒலிக்கின்ற. இப்ப வந்து அங்க இருக்கிற வயல் எல்லாம் அந்த அரிசிலாறு அந்த கிடைக்கிற அதுல தண்ணினால நிரம்பி இருக்கு. வயல் வந்து வளமிக்கதா இருக்கு. அப்ப நிறை வயல்னா அரை புனல், ஒலிக்கின்ற அந்த அரிசிலாற்றினால் வயல்கள் யாவும் நீரால் நிறைந்து இருக்கின்றது. அவ்வாறு வளம் பொருந்தி அம்பர் மாநகரில் இறை புனை எழில் வளர் இடமதென்பரே. இறைனா முதலே சொன்னது போல அரசனாகிய கோசெங்கர் சோழ நாயனார் புனைந்த இந்த செய்தருளிய கட்டிய இந்த எழில் வளர் இடமதென்பரே. எழில் வளர்னா அழகு மிகு திருக்கோயில் இறைவன் வீற்றிருக்கின்றார். முதல்ல சொன்ன மாதிரி 3 இடத்துல புனை வருது. ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம். மறை புனைனா அதாவது செய்யுள் அமைத்தல், செய்யுள் அமைப்பு படி பாடுதல், அதுதான் வந்து மறை புனை. அடுத்தது பிறை புனைனா தரித்தல், இறைவன் வந்து அந்த சந்திரனை திருமுடியில் தரித்திருத்தல். கடைசியில இறை புனை அப்படின்னா கட்டுதல், இறைவன் ஆகிய கோச்செங்கர் சோழ நாயனார் கட்டுதல் அப்படின்னு அந்த புனை என்ற ஒரு வார்த்தைக்கு பதத்துக்கு 3 அர்த்தம் வருது. இவ்வாறு அந்த திருத்தலத்தில் இறைவன் வீற்றிருந்து அருளுகின்றார். 4வது பாடல். இரவு மல்கு இளமதி சூடி ஈடுயர் பரவ மல்கு அருமறை பாடி ஆடுவர் அரவமோடு உயர் செம்மல் அம்பர் கொம்பலர் மரவ மல்கு எழில் நகர் மருவி வாழ்வரே. என்ன சொல்றாங்க 4வது பாடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு மல்கு இளமதி சூடி, இந்த இரவிலே மிகுதியாக ஒளிரும். மல்குனா ஒளி மிகுந்த
அந்த இளமையான மதியை சூடுவர் இல்லையா. அப்ப இரவுலதான் அது ஒளினா பகல்லையும் இருக்கும். இந்த சூரிய ஒளிக்கு முன்பாக அதோட ஒளி மங்கி இருக்கும். இரவில மிக்க ஒளி வீசும். அப்படிப்பட்ட அந்த இளமதியை இறைவன் சூடி இருப்பார். ஈடுயர் பரவ மல்கு அருமறை பாடி ஆடுவார். அந்த வேதத்தோட பெருமை முதலே சொன்ன. ஈடு உயர், ஒப்பில்லாத உயர்வானது. ஏன்னா சிவபெருமானையே பொருள் என கொண்டது இல்லையா. அது இல்லாம மெய்ப்பொருளை கொண்டது. மெய் அறிவு, வேதம்னாலே மெய் அறிவுன்னு சொன்ன. அப்ப மெய்ப்பொருளை கொண்டதுனால அது உயர்ந்தது. அந்த ஈடு உயர் பரவ மல்கு அருமறை. இந்த அருமறை எப்படிப்பட்டதுன்னா இறைவனை பரவுகின்றது. அதுக்கே தெரியாம எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் மாணிக்க வாசக பெருமானே சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை போற்றுகின்றது. அதனால அது உயர்வானது. இப்ப ஈடு உயர் பரவ மல்குதல்னா நிறைதல், பரவுதல்னா இறைவனை போற்றுதல் நிறைஞ்சு இருக்குது வேதத்துல. உயர்வான ஈடு இல்லாத இறைவனை போற்றுகின்ற போற்றுதல்கள் அருமறையில நிறைஞ்சு, மல்குதல்ல நிறைஞ்சு இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை பாடி ஆடுபவர். முதலே சொன்னால புனைந்து பாடுபவர். இதுல என்ன சொல்றாங்கன்னா இறைவன் பாடி ஆடுவர், அருமறையை பாடி ஆடுவர். சாம வேதத்தை சிறப்பா சொல்றாங்க. ஏன் சாம வேதம் சிறப்பு? சாமம் பாடுவர் நிறைய இடத்துல வரும். இந்த சாமம்ன்றது என்ன அப்படின்னா இசை வடிவில் பாடப்படும் வேதம். இந்த வேதத்தை அது படிக்க முடியாது, இசையோடு பாடப்படுகின்ற வேதம் தான் சாம வேதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யாகங்கள் போது இறைவனை போற்றி இசையுடனே சொல்லப்படுகின்ற மந்திரங்கள்லாம் சாம வகை சேர்ந்தது. இன்னும் இருக்கு வேதங்கள் கூட இதுல இருக்கு. ஆனா அது இசையோடு பாடும் பொழுது அது சாம வேதமாக கொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்திய இசை இருக்கு இல்லையா, அந்த பாடல், இந்த இந்திய நாடு, நம்ம தாய் திருநாட்டோடைய இசை நடனம் இது எல்லாமே அந்த வேத, அந்த இசை சாம வேத இசையினை சார்ந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியது இந்த சாம வேதத்தினை. பாடுதல்ன்றதுனால பாடி ஆடுகின்றார் இறைவன். இப்ப அந்த அருமறையாகிய அந்த சாம வேதத்தை இறைவன் பாடி ஆடுகின்றார். அடுத்தது அரவமோடு உயர் செம்மல் அம்பர் கொம்பலர் மரவ மல்கும் எழில் நகர் மருவி வாழ்வரே. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவாரம் நிறைந்த இந்த வளம் பொருந்தியது அப்படின்ற இந்த அம்பர் மாநகர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆரவாரம் நிறைந்தது அப்படின்றாங்க. அந்த ஆரவாரம் நிறைந்த இந்த அம்பர்ல எப்படிப்பட்ட இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொம்பலர் மரம், அதாவது கொம்புகளில் மலர்கள் மலர்ந்து இருக்கின்றது. மரவம் அப்படின்னு சொன்னா வெண்கடம்பு மரம், இல்லைன்னா குங்கும மரம் சொல்றாங்க. அந்த குங்கும மரத்துல என்ன இருக்குன்னா கொம்புகளில் எல்லாம் மலர்கள் மலர்ந்து இருக்கின்றது. அவ்வாறு மல்குனா நிறைய அது மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய மலர்கள் அதுல பூத்து இருக்கு. அதனால எழில் மிகுந்த காட்சி தருவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகிய காட்சியினை தருகின்ற அந்த அம்பர் மாநகரில் இறைவன் மருவினா பொருந்தி வாழ்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரவமோடு உயர் செம்மல் அப்படின்னு சொல்லும் போது ஆரவாரம் நிறைந்ததாக அந்த ஊர் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஆரவாரம் நிறைந்ததாக இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரிசியில் ஆறு ஆரவாரம் நிறைந்ததாக இருக்கின்றது. அது 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 வளமிக்கதாக, இந்த செம்மல் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியை வளமிக்கதாக மாற்றுகின்றது. அதனால நிறைய வெண்கடம்பு மரங்கள் பார்க்கலாம், பூக்கள் அதுல நிறைஞ்சி இருக்கு. அந்த அத்தகைய அழகோடு அந்த அம்பர் மாநகர் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புணல் ஆகிய அரிசில் ஆரோட பெருமையும் சேர்த்து இந்த பதிகத்துல ஒவ்வொரு பதிகத்திலையும் அரிசில் ஆறு எப்படிப்பட்ட தன்மை கொண்டதுன்னு சேர்த்தே புகழ்ந்து ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். 5வது பாடல். சங்கனி குழையினர் சாமம் பாடுவர் வெங்கனல் கனல் தர வீசி ஆடுவர் அங்கனி விழவமர் அம்பர் மாநகர் செங்கனல் இறை செய்த கோயில் சேர்வரே. அதாவது சங்கனி குழையினர்,
தெரியும். சுவாமியுடைய அந்த அருட்காட்சி பார்க்கும் பொழுது ஒரு காதுல குழை அணிந்திருப்பார், ஒரு காதுல தோடு அணிந்திருப்பார். அம்மை பாகத்துக்கு தோடு, தம்முடைய பாகத்துக்கு குழை. வெண்மையான சங்கினால் ஆன குழையினை சுவாமி தன்னுடைய திருச்செவியில் அணிந்திருப்பார். சாமம் பாடுவார். இப்ப சொன்ன இல்லையா, இந்த சாமகானம் இசையோடு கூடிய வேதத்தினை இறைவன் ஓதிக்கொண்டிருப்பார். ஏன்னா அதுதான் சொல்றாங்க பாருங்க. அதாவது எதற்காக இந்த வேதத்தின் வடிவாக சுவாமி இருக்கின்றார்னா, தமது உண்மை நிலையான மெய்யறிவை ஊட்டினார். அந்த வேதத்தின் வடிவாக நின்று அதனை எல்லோரும் ஓதச் செய்து என்ன பண்றாருன்னா மெய்யறிவை ஊட்டுகின்றார்கள் அப்படின்னா. அப்ப மெய்யறிவு கிடைச்சாதான் உயிர்கள் திருவடியை சேர முடியும்ன்ற கருணையினால சுவாமி வேதமாக தன்னை வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான் அர்த்தம். ஏன்னா அந்த மெய்யறிவு எளிதில் கிடைக்காது. இப்ப மெய்யறிவாகிய தன்னை வேதமாக இறைவன் தந்தருளினார். அந்த வேதத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு தானே ஆசானாக இருந்து வேதத்தின் பொருளை உணர்த்தி அருளினார். அப்பயும் அவங்க உணரல. அப்ப இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனது நெஞ்சுக்கு கையில நெஞ்சுக்கு கிட்ட இந்த கையை கொண்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு, உள்ளத்தை ஒடுக்குனாரு. ஒரு கணம் அவர் ஒடுங்கின உடனேவே இந்த நால்வருக்கும் ஞானம் உதித்தது அப்படின்னு பார்க்கணும். அதனால்தான் உலகத்துல இன்றும் அந்த வேதத்தின் பொருள் நிலைச்சி இருக்குன்னா சுவாமி நால்வருக்கு அறமுறைத்ததுதான். அப்படிப்பட்ட இறைவன் சாமம் பாடுவர், சாம வேதத்தினை பாடுபவர். வெங்கனல் கனல் தர வீசி ஆடுவர். வெம்மையான நல்லா வெம்மை சக்தி, அந்த வெம்மை சக்தியை கொண்டிருக்கின்ற சுடுகின்ற கனல் தர இன்னும் நல்லா எரியும்படி வீசி ஆடுவர். என் தோள்களையும் வீசி ஆடுவர். வீசி ஆடுவார் என் தோள்களையும் வீசி மேலும் நெருப்பு சுடர்விட்டு எழ ஆடுவர். அங்கனி விழவமர் அம்பர் மாநகர். அதாவது அழகிய அணி விழவமர். கோயில்கள்ல அந்த ஊர்ல என்ன சிறப்பு, எப்பொழுதும் திருவிழாக்கள் நடப்பது சிறப்பு. நம்ம மதுரையில சொல்லுவோம் எல்லா மாதங்கள்லயும் திருவிழாக்கள் உண்டு. அது போல அங்கனி அழகான விழா அமர்தல்னா எப்போதும் விழாக்கள் திருவிழாக்கள் அங்கே அங்கு அழகு மிகுந்த இறைவனுக்குரிய திருவிழாக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய அம்பர் மாநகரில் செங்கனல் இறை செய்த செங்கண்களை உடைய செம்மையான கண்களை உடைய கோச்செங்கர் சோழ நாயனார் செய்த கோயிலை இறைவன் சேர்ந்து வீற்றிருந்து அருளுகின்றார். 5வது பாடல் சொல்லுது. 6வது பாடல் கடல் வளர் காலினர் சுடற்கை மல்கவோர் சுழல் வளர் குளிர் புனல் சூடி ஆடுவர். அழல் வளர் மறையவர் அம்பர் பைம்பொழில் நிழல் வளர் நெடுநகர் இடமதென்பரே. 6வது பாடல்ல சுவாமியுடைய அந்த வீரக்கழல் நம்ம கந்த புராணத்திலே பார்த்தோம். சுவாமியுடைய அந்த அருட்காட்சி உமையன்னையோட முதல்ல அதுதான் ஆரம்பம். திருக்கைலாய படத்துல சுவாமி உமையன்னையோடு வீற்றிருப்பார். அப்ப என்னென்ன அணிந்திருப்பார், அவருடைய அந்த தடத்த லட்சணங்கள்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுல வீரக்கழல் அணிந்திருப்பார் போற்றி வாங்கணும் இல்லையா. அதுதான் கடல் வளர் காலினர். திருப்பாதங்களிலே வீரக்கழலினை, ஏன்னா எதுக்காக அணிஞ்சிருக்காருன்னா எப்போதும் வெற்றியினை உடையவர் அப்படின்றது அடையாளத்துக்காக வீரக்கழல் அணிந்திருப்பார். சுடற்கை மல்கவோர், அதாவது கையில் ஏந்திருக்கின்ற சுடர் மல்க. முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலையும் அது கையில் எரி ஏந்தி இருக்கின்றார். அது மேலும் எரியும்படி ஜுவாலிக்கும்படி நடனம் ஆடுகின்றார்ன்றது நிறைய இடத்துல வருதுன்னு சொன்னோம். அதுதான் இங்க இந்த கழல் அணிந்த திருவடி அந்த பாதத்தினை உடையவர் நடனம் ஆடுகின்றார். அந்த கையில் இருக்கின்ற சுடர் இன்னும் மீண்டும் மீண்டும் பல்கி பெருகும்படி நடனம் ஆடுகின்றார். சுழல் வளர் குளிர் புனல் சூடி ஆடுவர். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த இளம் பிறை அணிந்த அந்த சடை பெயர ஆடுவார். இப்ப சுழல்கள் நீர் சுழல்களை உடைய குளிர் புனலாகிய கங்கை நதியை சூடி ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை நிறைய இடத்துல சுவாமியை சொல்லுவாங்க, அழகுபட சொல்லுவாங்க. சுவாமி இவ்வாறு ஆடும் பொழுதுலாம் மான கஞ்சார நாயனாருடைய அருள் புராணத்துல வரும். இப்படி கூத்தனார் ஆகிய சிவபெருமான் ஆடும் பொழுது கங்கை இப்படி தழும்பும். அதனால தன் கரையில் இருக்கின்ற நிலவும் அங்கேயும் இங்கேயும் அலையும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே போல சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது செல்லும் பொழுது தொண்டருடைய துன்பத்தை சகிக்காமல் வேகமா போவாங்களாம், கங்கை நீர் தழும்ப அப்படின்னு சொல்லுவோம், பார்த்திருக்கோம். அது போல இறைவன் வேகமா இப்படி ஆடுறாரு இல்லையா, அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கங்கை நீர் தழும்புது. அப்படிப்பட்ட அந்த நீர் சுழல்களை உடைய கங்கை குளிர்ந்த புனலை சூடி இறைவன் திருநடனம் ஆடுகின்றார். அடல் வளர் மறையவர் அம்பர் பைம்பொழில். இந்த அம்பர் ஆகிய இந்த திருநகர் எப்படிப்பட்டதுன்னா அழல் வளர் மறையவர். மறையவர்களுடைய பெருமை என்ன என்ன கண்டிப்பா செய்யணும்னா முத்தி வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். 3 தீயையும் வளர்க்க வேண்டும் அந்தணர்கள். 6 தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதாவது வேதங்களை ஓதல், ஓதுவித்தல், வேள்விகளை வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் அப்படின்னு 6 தொழிலையும் செய்ய வேண்டும். 3 முத்தி வளர்க்க வேண்டும். அதுதான் அழல் வளர் மறையவர். அந்த முத்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தொடர்ச்சியா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிய விட்டு அது வழிபடுகின்ற முறைக்கு ஸ்ரௌதாக்னி, திரேதாக்னி அப்படின்னு அந்த அக்னிக்கு பேர் உண்டு. அந்த 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா காருக பத்தியம். முதல்ல காருக பத்தியம் தான். அது எப்போதும் அணையாமல் பராமரிச்சுட்டே இருக்கணுமா. அதுக்கு இல்லத்தீ அப்படின்னு பேரு. இல்லத்தீ அப்படின்னு பேரு. அதாவது எதனால இது இல்வாழ்க்கை சிறப்பதற்காக வளர்க்கப்படுகின்ற தீ, அதனால இல்ல தீ அப்படின்னு பேரு. அது என்னன்னா இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இந்த வேள்வி தீயில இதுல இருந்து எடுத்துட்டு போய் தான் நெருப்பு எடுத்துட்டு போய் மற்ற வேள்விகள், அதாவது ஆகவனியம், தட்சிணாக்கினியத்துக்குலாம் இந்த தீயை தான் எடுத்துட்டு போய் ஹோமம் செய்வாங்க. அதனால இது அப்புறம் வீட்டு சமையலுக்கு கூட இந்த நெருப்பு தான், இந்த தீயை தான் எடுத்துட்டு போவாங்க. அதனால காருக பத்தியம் அப்படின்றது இல்லற தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆகவனியம் அப்படின்றது அந்த வேதிகையில கிழக்கு திசையில வளர்க்கப்படுகின்றதுதான் ஆகவனியம். இது வேள்வி தீன்னு சொல்றோம். இதற்காகனா தேவர்களுக்கு உணவு, இந்த நெய் ஆகுதிலாம் அதுலதான் படைப்பார்கள். உலக நன்மைக்காக தேவர்களை மகிழ்விப்பதற்காக செய்கின்றது ஆகவனியம். அது கிழக்கிலே வளர்க்கப்படுவது. அடுத்தது தட்சிணாக்கினியம் அப்படின்றது தெற்கில் வளர்க்கப்படுவது. இந்த ஆகவனியம் வேள்வி தீன்னு சொல்றோம். இந்த தட்சிணாக்கினியம் தென்னகத்தி, ஏன்னா தென்குலத்தார்களுக்கு அவர்களுக்கு பிரீத்தி உண்டாவதற்காக செய்யறதுனால இது மறைந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்யறதுக்காகவும் எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் தட்சிணாக்கினியம் அப்படின்ற தீயை வளர்க்கின்றார்கள். இது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அதுதான் சொல்றாங்க அழல் வளர். இந்த முக்தியையும் வளர்க்கின்ற மறையவர்கள் எங்க இருக்காங்கன்னா அம்பர் மாநகரில் இருக்கின்றார்கள். அது இன்னும் எப்படி சிறப்புக்குரியதா இருக்குன்னா பசுமையான பொழில்கள் சூழ்ந்தது. பொழில்கள்னா சோலைகள். அதாவது நம்ம உருவாக்காம அந்த மழையினாலையும் மண் வளத்தாலும் இயற்கையாகவே உருவான சோலைகள் தான் பொழில். அவ்வாறு இந்த மறையவர்கள் முத்தி வாழ்கின்றார்கள். சிறப்புக்குரிய அம்பரில் சிறப்பான பொழில்கள் இருக்கின்றது. அதனால நிழல் வளர் நெடுநகர். அதாவது பொழில்கள்னா சோலைகள் இருக்கான், மரங்கள்லாம் ரொம்ப நிறைய எப்ப பார்த்தாலும் சோலைகள் இருக்கான், நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நிழலா இருக்கான். அந்த வெயில் வெப்பமே தெரியல. நிழல் வளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நிழல் இருக்கு. சோலைகள் அதிகமா இருக்கிறதுனால குளிர்ந்த காற்றும் நிழலும் இருக்கிறதா இருக்கு. அப்படிப்பட்ட நெடுநகர் இடமது என்பவரை. நெடுநகர்ன்றது இந்த கோயிலை குறிக்கும். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இந்த கோயில் விளங்குகின்றது. இதை இடமது என்பரேனா இதை இடமாக கொண்டு இறைவன் வீட்டிலிருந்து அருளுகின்றார் அப்படின்ட்டு இறைவனுடைய பெருமை திருத்தலத்துல வீற்றிருக்கின்றார் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இறைவன் இவ்வளவு சிறப்புக்குரிய அம்பரோட சிறப்பும் சொல்லி முதல் 2 அடியில இறைவன் பெருமை சொல்லி அடுத்தது அம்பருடைய சிறப்பும் சொல்றாங்க. அங்க வாழ்கின்ற மக்கள் அந்த அரிசில் ஆரோட பெருமை சொல்லி அத்தகைய இடத்தில் இறைவன் சேர்ந்து விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. 7வது பாடல். இகலுரு சுடர் எரி இளங்க வீசியே பகலிடம் பலிகொல பாடி ஆடுவர் அகலிடம் மலிபுகழ் அம்பர் வம்பவிழ் புகலிட நெடுநகர் புகுவர் போலுமே அப்படின்றாங்க. அதாவது இகலுரு அப்படின்னா வலிமை மிக்க சுடரெறி இளங்க வீசியே, அதாவது அந்த
சுடர் விட்டு எரிகின்ற எரி விளங்க மேலும் மேலும் விளக்கம் பெறுமாறு இறைவன் என் தோள்களையும் வீசி நடனம் ஆடுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் வந்து திருநடனம் ஆடுகின்ற எரி ஏந்தி ஆடுகின்ற பெருமைதான் பாடல்கள்ல போற்றப்படுகின்றது. வீசிய பகலிடம் வழி கொள்ள பாடி ஆடுவர். இப்படி வலிமை மிகுந்த சுடர் எரி வந்து மேலும் மேலும் விளங்குமாறு என் தோள்களையும் வீசி இறைவன் திருநடனம் புரிகின்றார். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா பகலிடம் வழி கொள்ள பாடி ஆடுவர். சிறப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் திருப்பைங்கிலியில அருமையா ஒரு பாடல். இந்த பாடல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள் சொல்லுவாங்க, குரவம் நாரிய குழலினார் வலை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே. அதாவது பகல் பொழுதுல சுவாமி வராங்க, பிச்சை கேட்டு வராங்க. அவருடைய அழகுல மயங்கின பெண்கள் அவரை மீண்டும் காணணும்னு விரும்புறாங்க. அதனால இரவுல வருமாறு சுவாமி கிட்ட சொல்றாங்க. எதற்காக சொல்றேன்னா, பகல்ல வந்து இறைவன் வந்து பிச்சை ஏற்று திரிகின்றார் வருதுல்ல, அதுக்காக சொல்றாங்க. அப்ப இரவுல வருமாறு அழைக்கின்றார்கள்னா பகல்ல சுவாமி வந்து பிச்சை ஏற்று வருகின்றார்னு அர்த்தம். இந்த குரவம் நாரிய குழலினார், இந்த குரவ மலர்களை அணிந்திருக்கின்ற வாசனையுடைய மலர்களை அணிந்திருக்கின்ற பெண்கள் வலை கொள்வதே தொழிலாகி, அவருடைய வளையலை நீங்கள் வந்து கொள்வதே தொழிலாக கொள்கின்றீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் மீது கொண்ட அன்பால் அவர்கள் உருகி இழைத்தார்கள். அதனால வளையல்கள் தானா கையிலுது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, அந்த பெண்கள் இறைவன்ட்ட ஏதாவது பேசணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வளையல்கள், பார்த்தோம் இல்லையா, தாருகா வனத்து முனிபத்தினிகள் அதான் பண்ணுவாங்க. தன்னுடைய கையில இருக்கிற வளையலை கயற்றி சுவாமிகிட்ட கொடுத்து போட சொல்லுவாங்க. அது போல இந்த வலை கொள்வதே, அந்த பெண்களுடைய வலை கொள்வதே தொழிலாகி, அது அவங்களோட வலையெல்லாம் என்ன பண்றதுக்கு அமர்ந்து கொள்வதே தொழிலாக விளங்குகின்றீரே இறைவா அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. இரவும் இம்மனை அரிதிரே, இரவுல இந்த இது வந்து கண்டு கொள்ள முடியுமா என் வீடு, இங்கே நடந்து போகவும் வல்லீரே, இங்க அந்த பக்கம் வருவீங்களா ராத்திரின்னு அந்த பெண்கள் கேட்பது போல ஒரு அருமையான பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பைங்கிலி இறைவனை வந்து போற்றி பாடியிருப்பாரு. அதுதான் இங்க சொல்றாங்க, பகலிடம் பலி கொள்ள பாடி ஆடுவர். இந்த பலி கொள்வது ரொம்ப சிறப்பு. இறைவன் பலி கொள்ள வருகின்றது எவ்வளவு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இதற்காக பலி கொள்ளாருன்னா, யாரெல்லாம் இறைவனுக்கு பலி இடுகின்றார்களோ, யார்கிட்டலாம் இறைவன் வந்து பலியை ஏற்கின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பதத்தை இறைவன் தந்தருளுகின்றார் அப்படின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க, தன்னுடைய பதத்தையே இறைவன் தருகின்றார். எப்படி அவர்களுக்கு அது சாத்தியமா, எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, சுவாமி அவர்களுடைய பசு போதத்தினை நீக்குகின்றார். அவருடைய வினை பயணங்களை எல்லாம் வாங்கி கொள்கின்றார் இல்லையா. வினை பயன்கள் இருந்தாதான் பிறவி ஏற்படும். அப்போ அந்த வினை பயன்களை வாங்கி கொள்கின்றார், பசுபோதத்தை நீக்கி விடுகின்றார். அதனால தன்னுடைய பதத்தை இறைவன் தந்தருளுகின்றார். அதனால பிச்சாடனாரா வர்றது அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த அருள் திருக்கோலம். அப்படிப்பட்ட அந்த அருள் திருக்கோலம் கொண்டு பகலிலே இறைவன் வந்து அந்த பாடலே பைங்கிலியிலே வரும், ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லும். சும்மா பலி போட மாட்டோம், பாடி ஆடுங்க. சுவாமி கிட்டே என்ன கேட்கிறாங்க, பாடி ஆடுங்க, நாங்க வந்து பலி இடுகின்றோம் சொல்லுவாங்க. அது போல இறைவன் பலி கொள்ள வேண்டி என்ன பண்றாருன்னா பாடி ஆடுகின்றார். பகலிடத்தில் வந்து உணவு வேண்டி பாடி ஆடி பிச்சை கேட்கின்றார் இறைவன். அகலிடம் மலிபுகழ் அம்பர் வம்பவிழ். அகலிடம்னா அகன்ற இந்த உலகத்தில் மலிபுகழ், இந்த உலகத்திலே புகழ் நிறைந்ததாக விளங்குகின்றது அம்பர் என்னும் அந்த மாநகர். அத்தகைய பெருமைக்குரிய மாநகர் வம்பவிழ் புகலிட நெடுநகர் புகுவர் கோலுமே. அதாவது வாசனை பொருந்தியதாக விளங்குகின்றது. அதாவது அந்த வாசனை பொருந்தியதாக விளங்குகின்ற அந்த சிறப்புக்குரிய அந்த மாநகரில் புகலிடமாக, அதாவது இருப்பிடமாக, நெடுநகர்னா முதல்ல சொன்ன அந்த கோயிலையே நீ வந்து இறைவா நீனு விரும்பி உன்னுடைய இருப்பிடமாக கொண்டனை. புகுவர் போலுமேனா உன்னுடைய இருப்பிடமாக கொண்டு விரும்பி நீ எழுந்தருளி இருக்கின்றாய் அர்த்தம். இப்போ இந்த உலகத்தில் புகழ் நிறைந்ததாக விளங்குகின்ற இந்த அம்பரிலே புகலிடம்னா
இருப்பிடமாக இந்த பெருந்திரு கோயிலை கொண்டு விரும்பி நீ வீற்றிருந்து அருளுகின்றாய் அப்படின்னு 7வது பாடல் சொல்லுது. 8வது பாடல் எரியன மணிமுடி இலங்கை கோன் தன கரியன தடக்கைகள் அடர்த்த காலினர். அதாவது இலங்கை அரசன் ஆகிய ராவணன் எப்போதும் போல 8வது பாடல் ராவணனை அடர்த்து பின்பு அருள் செய்த பெருமை சொல்றாங்க. எரியன மணிமுடி இலங்கை கோன். இலங்கை அரசன் நிலை எல்லா நாட்டையும் எல்லா உலகங்களையும் வென்றவர். அதனால அவரோட மணிமுடி எப்படிப்பட்டதுன்னா எரி போல, அதாவது சுடர் விடுகின்ற எரி எப்படி ஜொலிக்குமோ அதே போன்ற பலவிதமான அழகிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மணி முடியினை உடையவர் இலங்கை கோனாகிய ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் தன் கரியன தடக்கைகள் அடர்த்த காலின, அந்த திருக்கைலாய மலையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா கரியன கருமையான தடக்கைகள் அகன்ற வலிமை உடைய அந்த கைகளை திருக்கைலாய மலைக்கு அடியில விட்டு தூக்க முயல்கின்றான். சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய இந்த காலுடைய ஒரு விரலால லேச ஊன்றி அடர்த்தார் இல்லையா, அவனுடைய வலிமைகளை எல்லாம் போக்கினார். அதுதான் அடர்த்த காலினார். தன்னுடைய திருக்கால் பாத விரலால் அடர்த்து அவனுடைய வலிமையை போக்கினார். அரியவர் வளநகர் அம்பர் இன்போடு புரியவர் பிரிவிழா பூதம் சூழவே. அரியவர் வளநகர், அதாவது இறைவன் அரியவர்னா யாராலும் காண்பதற்கு அரியவர். 2 அர்த்தம் சொல்றாங்க. அரியவர் அப்படின்னு சொல்றது சிவபெருமான் யாராலும் காண்பதற்கு அரியவராக விளங்குகின்றார். அவர் வீற்றிருக்கின்ற வளநகர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு அரியவர்னா அருந்தவத்தோர் வாழ்பவது. எல்லோராலையும் அந்த திருத்தலத்துக்கு ஒவ்வொரு திருத்தலத்திலையும் வாழ்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஒரு கோயில் பக்கத்திலே இருக்கின்ற அந்த பெரும் பேற்றை பெற்று இருக்கிறார்கள் இல்லையா, அதே போல அரியவர்னா அருந்தவத்தோர்கள், அவங்கதான் அங்க வாழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற வளமை பொருந்தி அந்த நகராகிய அம்பரில் இன்போடு புரியவர், புரிதல்னா பிரிவில்லாத இறைவன் இருக்கிறாரு. அதுல அவர் தலத்தோட சிறப்பு எப்பொழுதும் மண்ணும்னா இறைவன் அங்கே நிலை பெற்று வீட்டிருப்பதுதான் தலத்தோட சிறப்பு. அதே போல புரியவர்னா எப்போதும் இடைவிடாத அங்கே சுவாமி இருப்பார்னு அர்த்தம். அதுவும் எப்படின்னா பிரிவிழா பூதம் சூழவே, பூத கணங்கள் இறைவனை சூழ்ந்து கொண்டு இருக்க, அவரை போற்றி கொண்டு இருக்க, பிரிவில்லாமல் அந்த அம்பர் அப்படின்ற இடத்துல வீற்றிருக்கின்றார். இறைவன் எப்பொழுதும் வீற்றிருக்கிறதுனால அது வளம்பிக்கப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரியவர்னா அரிய தவத்தினை செய்தவர்கள் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் போற்றி அருளுகின்றார். அதாவது 9வது பாடல் வெறிகிளர் மலர் மிசை அவனும் வெண்தொழில் பொறிகிளர் அரவணை புல்கு செல்வனும் அரிகிளர் அரியவர் அம்பர் செம்பியர் செறிகழல் இறை செய்த கோயில் சேர்வரை. போல அடிமொழி தேடியும் காண முடியாத இறைவனோட பெருமையை போற்றுதல். வெறிகிளர் மலர் மிசை, நல்ல வாசனை, அதாவது மனம் மிகுதியான மனம் கொண்ட மலராகிய தாமரை மிசைனா மேலில் இருக்கின்ற பிரம்மனும், வாசனை பொருந்திய தாமரை மலரின் மீது இருக்கின்ற பிரம்மனும் வெண்தொழில் பொறிகீழர் அரவணை, இந்த கொடுமையான வெண்தொழில்னா கொடுமையான தொழில். என்ன கொடுமையான தொழில்னா பொறிகீழர் அரவணை, இந்த பாம்பு என்ன பண்ணும், நச்சுடைய பாம்பு மற்றவர்களை கொல்லும், அந்த கொல்லும் தன்மை உடைய அந்த அரவணை, அந்த பாம்பின் படுக்கை, இந்த பாம்பின் படுக்கை புல்கு அதுல பொருந்தி இருக்கின்ற செல்வனும் ஆகிய திருமாலும். இப்ப திருமாலும் பிரம்மனும் மலர் மிசையில் இருக்கிற மலரின் மீது இருக்கின்ற பிரம்மனும் அரிகிலர் அரியவர், அறிவதற்கு அரியவர். அருகில அரியவர் அப்படின்னா அவர்களால் அறிவதற்கு அரியவராக சிவபெருமான் விளங்குகின்றார். அவர் அம்பர் பெருந்திரு கோயிலில் வீற்றிருக்கின்றார். அந்த திருக்கோயில் எப்படிப்பட்டதுன்னா செம்பியர் ஆகிய சோழ அரசர் செறிகழல் இறை, கோச்செங்கர் சோழ நாயனார் அவர் இறைவனுடைய அரியவர் இல்லையா, அதனால வெற்றி பொருந்தியவர். அதனால அவருக்கும் சொல்றாங்கன்னா செறிகழல். செறிகழல்னா மிக சிறப்பாக பொருத்தப்பட்ட அப்படின்னா அர்த்தம், காலில் சரியா பொருந்திருக்குன்னு அர்த்தம். வீரக்கழல் அவருக்கு பொருத்தமானதுன்னா எப்பொழுதும் வெற்றியினை உடையன்னு அர்த்தம். இப்ப வெற்றியினை உடைய செறிகழல், வெற்றியினை உடைய வீரக்கழல் அணிந்த இறை செய்த கோச்செங்கர் சோழனார் செய்த கோயிலை இறைவன் சேர்ந்து இருக்கின்றார்.
அவர் வந்து இருவரும் அறிய முடியாதவர், அறிய முடியாதவர். ஆனா இந்த கோயில்ல வீற்றிருக்கின்றார், இங்க வந்து அவர் தரிசிக்க முடியும், அருள் பெற முடியும் அப்படின்ட்டு இறைவன் அடியவருக்கு எளிவந்த தன்மையோட பெருமையை வந்து சொல்றாங்க. அடுத்தது 10வது பாடல். வழித்தலை பரிதலை அவர்கள் கட்டிய வழித்தலை பரிதலை அவர்கள் கட்டிய மொழித்தலை பயனென மொழியல் வம்மினோ அழிதலை பொறுபுனல் அம்பர் மாநகர் உழிதலை ஒழிந்துலர் உமையும் தாமுமே. இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, பர சமயத்தவர்கள் அவர்களுடைய செய்கையை சொல்றாங்க. வழித்தலை, அதாவது வழித்தலைனா இந்த புத்தர்கள் வந்து தலைய தெரியும் மொட்டையாதான் இருப்பாங்க, வழித்த தலை உடையவர்கள். அதான் வழித்தலைனா வழித்த தலை, வழித்த தலை மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க துறவுக்கு அடையாளமாகன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து மழித்த தலையை உடைய புத்தர்களும் பரிதலையவர்கள். இந்த பரிதலையவர்கள்னா சமணர்கள். அவர்கள் வந்து மொட்டை அப்படி அடிச்சுட்டா திருப்பியும் முடி வளருன்றதுக்காக முடியை என்ன பண்ணாங்களா ஒன்னெல்லாம் பிடுங்கி எறிவார்களாம். அதுதான் பரிதலையர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அந்த பழக்கத்தை கொண்டவர்கள் பரிதலையவர்கள் ஆகிய சமணர்கள். இவர்கள் கட்டிய மொழி தலை பயன் என மொழியல் வம்பினும், அவர்களுடைய அந்த சொல்லுகின்ற அந்த கட்டுரைகள், அவர்களுடைய மொழிகள், அவர்களுடைய நூல் சொல்ற அந்த மொழிகளை எல்லாம் தலை பயன் என சிறந்தது என மொழியல் வம்பினும், அதனை கருத்தில் கொள்ள வேண்டாம், அதை வந்து சிறந்ததுன்னு சொல்லவும் வேண்டாம், இங்கே வாருங்கள் வம்மினும், அங்க அதாவது அந்த இடத்துக்கு போக வேணாம், இங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அழிதலை பொறுபுணல் அம்பர் மாநகர் ஒழிதலை ஒழிந்துலர் உமையும் தாமுமே. இதுக்கும் 2 விதமான அர்த்தம் சொல்றாங்க. எது சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அழிதலை பொறுபுணல், அந்த அரிசி நாறு பொறுப்புணல் நல்லா மோதுது, கரைகளை எல்லாம் வந்து அழிக்கின்றது, அதுதான் வந்து சிறப்பு. அப்படிப்பட்ட வளம் தருகின்ற அந்த அரிசிலாறு, அதனால வளம் பெறுகின்ற அந்த அம்பர் மாநகரில் உழிதலை ஒழிந்துலர் உமையும் தாமுமே. உழிதல்னா திரிகிறது, அங்கேயும் இங்கேயும் திரிகிறது, அதை ஒழிந்து உமையும் தாமும் அங்கே வீற்றிருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்தை விட்டு நீங்காதுன்னு அர்த்தம். ஒழிந்துனா ஒழிதல்னா அங்கேயும் எங்கேயும் போறது, அப்படி போகாம இருக்கிறாருன்னா இறைவன் எப்போதும் நிலை பெற்று அங்கேயே தங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, அது வந்து மக்களே அங்கும் இங்கும் சென்று தெரியாதீர்கள், இங்கே இறைவன் வந்து உமையன்னையோடு இருக்காங்க, வந்து வணங்குவீர்கள். அதை விட இதுதான் சிறந்த அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒழிதலை ஒழிந்து, அங்கும் இங்கும் எங்கும் செல்லாமல் உமையும் தாமுமே, ஒழிந்து உலர், அப்படி அங்கும் இங்கும் போகாம உலர், உள்ள அங்க இருக்கிறாங்க. உள்ளர்னா உள்ளனர், யார் இருக்கிறாங்கன்னா உமையும் தாமுமே, உமையோடு இறைவன் அங்கே எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கின்றார். அதனால அவரை வம்மின இங்க வர வாங்க. சமணர்கள் அந்த புத்தர்கள் வந்து அவர்கள் சொல்கின்ற அவர்களோட செய்கையும் சிறப்பு கிடையாது, அவருடைய சொல்லும் அதை வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ள கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வம்மி நீங்க வாங்க, இங்க இறைவன் எப்போதும் உமையன்னையோடு வீற்றிருக்கின்றார், அந்த காட்சியை கண்டு வணங்குங்கள்னு ஞான சம்பந்த பெருமான் அழைக்கின்றார். வம்மினோனா இங்கே வாருங்கள் அர்த்தம். வந்தால் என்ன பயன் அப்படின்றத கடைசி பாடல்ல வந்து கூறி வருகின்றார். அழகரை அடிகளை அம்பர் மேவிய நிகழ்திகழ் சடைமுடி நீல கண்டரை உமிழ்திரை உலகினில் ஓதுவீர் பொன்மின் தமிழ் கெழு விறகினன் தமிழ் செய் மாலையே. இது மேலோட்டமா பார்த்தா பதிக பயன் இல்லாதது போல இருக்கும், ஆனா அவர் பதிக பயன் சொல்லாம பெரும்பாலும் இருந்ததில்லை. உற்று நோக்குனா அதுக்கு ஒரு பதிக பயன் இருக்கிறது தெரியும். அழகரை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவாமியை வந்து சுபாங்கன் ஒரு நாமம் உண்டு வடமொழியில. சுபாங்கன்னா அழகிய திருமேனியை உடையவர், அந்த பொன்னிறம் பொன்னார் மேனியனேன்னு பார்ப்பாங்க இல்லையா, இந்த பொன் போல மேனியை உடையவர், அந்த அழகிய திருமேனியை உடையவர் அப்படின்றதுனால சுபாங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அழகர் அப்படின்னா சிவபரம்பொருள் தான். அழகரை நம்ம சுந்தரம் சொல்லணும் இல்லையா, சுவாமியே தன்னுடைய திருவுருவை பார்த்து சுந்தரான்னு அழைக்கிறதுனால தான் சுந்தரர் எழுந்து வருகின்றார். அப்ப அழகரை அடிகளை, அதாவது பெருமைக்குரியவர், பெருமைக்குரியவராகிய சிவபெருமானை
அம்பர் மேவிய, அம்பரில் பொருந்தி இருக்கின்றார் இறைவன். அவர் எப்படிப்பட்டவர்? நிகழ்த்திகள் நிழல் திகழ் சடைமுடி. அதாவது நிழல் திகழ்னா ஒளி உடைய சடைமுடி. இந்த சுவாமியுடைய அந்த ஒளி உடைய சடைமுடி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப குங்குளிய கலைய நாயனார் குரு பூஜை வந்தது. அந்த வரலாற்றுல ஒரு ஒரு இடத்துல வரும். எப்படி வரும்னா, மின்னெரித்து அணைய வேணி விகிர்தன். என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட திருமுடி வேணி திருமுடி சுவாமி எத்தகைய திருமுடியை கொண்டு இருக்கின்றார்னா, மின் எரித்து, இந்த மின்னல் இருக்கு இல்லையா, அத நிறைய சேர்த்து எவ்வளவு செறிவோடு இருக்கும், அவ்வளவு பவரா இருக்கும். அது போன்ற அப்படியே அந்த கீற்றுக்களை உடையவர். அதுவே அந்த அந்த மின்னல் போன்ற அந்த ஒளி மிகுந்து சுருள் சுருளா இருந்தா எப்படி இருக்கும்? சுருண்டு சுருண்டு அது போன்ற திருமுடியை உடையவர்னு அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. இப்ப சுவாமியுடைய திருமுடி எப்படி இருக்கும்னா, அது போல மின்னல் போன்ற மிகுந்த ஒளியினை கொண்டதாகவும், நல்லா சுருள் சுருளா அந்த மின்னல் ஒளியே சுருண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது. இன்னும் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்வார், அழல் நீர் ஒழுகி அணைய சடையும். அந்த நெருப்பே தண்ணி மாதிரி உருகி ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போன்ற அந்த அழகிய திருமுடியை உடையவர் இறைவன். அதான் ஒளி உடைய சடைன்னு சொல்றாங்க. அது பரஞானத்தை குறிக்கிறது இல்லையா, சுவாமியுடைய அந்த செஞ்சடை. அதனால அழகனாக விளங்குகின்றவர், பெருமைக்குரியவராகிய சிவபெருமான் அம்பரில் எப்போதும் பொருந்தி இருக்கின்றார். அவர் ஒளியுடைய சடைமுடியை கொண்டிருவராக இருக்கின்றார். நீலகண்டராக விளங்குகின்றார் சுவாமி. அதனால நீலலோகிதர் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் அந்த கருமையான கண்டத்தினை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகண்டர் அப்படின்னு சுவாமிக்கு சொல்றது காரணமே அதுதான். திருநீல கண்டம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, சமஸ்கிருதத்துல ஸ்ரீகண்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எதுக்காக இந்த திருநீல கண்டம் எதற்காக அந்த பெருமைனா, மறுபடியும் இந்த குங்குளிய கல்யாண நாயனார்லயே அந்த வீட்டுக்கு வந்த உடனே இறைவன் குபேரன் வந்து சுவாமியோட திருவருளால பொழிந்த அந்த நிதி குவைகளை பார்த்து மனைவியிட்ட கேட்பாரு, வில்வொத்த முதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள் அப்படின்னே, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது அப்படின்னு. நம்முடைய தலைவனாகிய சிவபெருமானுடைய அருளால் வந்ததுன்னு சொல்லிட்டு அல் ஒத்த கண்டன். அது அல்னா இருட்டு, இருண்ட கரிமை போன்ற இருட்டு போல கண்டத்தினை உடைய சிவபெருமானுடைய அருளால வந்தது. எதற்காக இங்க சொல்றாருன்னு ஒரு அழகா உரையை எழுதியிருக்காரு. ஏதாவது ஒரு வகையில பணம் வந்தது, ஒரு செல்வம் ஏதோ வித்துட்டோ இல்லை ஏதாவது ஒரு வகையில வராம நல்ல கூரையை பிச்சுட்டு கொத்துச்சுன்றது போல திடீர்னு வந்துச்சு. உடனே சுவாமி என்ன போற, கனவுல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார செல்வத்தை நிறைத்து விட்டார். அப்ப அடியவர்களுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் உடனடியாக இறைவன் வந்து அருள் செய்ததால நீலகண்டன் சொன்னாங்களாம். அந்த விஷத்தால உயிர்கள் எல்லாம் வருத்தப்பட்டுச்சுன்றதால சுவாமி உடனே அதை விழுங்கி அருள் செய்ததால், விரைவாக அருள் செய்ததால, அடியவர்கள் துன்பத்தை போக்க விரைவாக அருள் செய்ததால மனைவி என்ன சொல்றாங்களாம், குறிப்பா தானா எந்த ஒரு வகையும் இல்லாம உடனே அந்த செல்வத்தை பொழிந்ததால அல்வொத்த கண்டன்றாங்க. அதே போல திரு நீலகண்டரை உயிர்களால் கருணை கொண்டு உடனே அருள் செய்யும் அந்த தலைவரை, அந்த ஒளி அந்த மணி நீலகண்டம் வந்து அந்த நீலமணி போன்ற கண்டத்தினை உடைய இறைவனை உமிழ்திரை உலகினில் ஓதுவீர். இந்த உலகமானது எப்படிப்பட்டது? கடலால் சூழப்பட்டது. உமிழ்திரை, அது திரைகளை உமிழ்ந்து கொண்டே இருக்கும், அலைகளை வந்து வீசிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகினில் ஓதுவீர். இந்த உலகத்தில் வாழ்வீர்களே நீங்கள் ஓதுவீர்கள். அப்படி ஓதுனா என்ன ஆகுனா, பொன்மீன் கொல்லுங்கள். என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, தமிழ் கெழு விறகினன் தமிழ் செய் மாலையே. அதாவது தமிழ் கெழு விறகினன்னா தமிழ் மொழியில், விறகினன்னா வல்லமை உடைய, திறம் மிகுந்த திறமுடையன்னு அர்த்தம். தமிழில் வல்லமை உடைய அவருடைய ஞானசம்பந்த பெருமான் பெயரை நேரடி கெழு விறகினன்னா ஞானசம்பந்த பெருமானை குறிக்கும். இப்போ தமிழ் மொழியில் வல்லவன் ஆகிய என்னுடைய இந்த தமிழ் செய் மாலையை கொள்ளுங்கள். இந்த 3 அர்த்தம் வருது. அப்படி கொண்டீங்கன்னா முதல் 2வது என்ன வருது, நிகழ்திகள் சடைமுடி நீலகண்டரை கொள்ளுங்கள். அப்படி இந்த தமிழ் மாலையை கொண்டால் நீங்க எதை கொள்ளுவீர்கள்? எதை கொண்டதா அர்த்தம்? நீல இறைவனை கொண்டதாக அர்த்தம். இறைவனை கொண்டதாக அர்த்தம்னா என்ன அர்த்தம்? நம்ம இறைவனை சேர்வோம் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டதாக, உள்ளத்தில் கொண்டதாக அர்த்தம்.
சிவ பதத்தில் சேருவது இந்த படிக பயனாக வந்திருக்கு. திருப்பி சொல்றேன். இந்த அழகரை பெருமைக்குரிய இறைவனை, அம்பரில் மேவிய அந்த ஒளியுடைய சடையுடைய இறைவனை, திருநீலகண்டரை இந்த உலகத்திலே, இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்திலே ஓதுவீங்கள். அப்படி ஓதினால் நீங்கள் கொன்மீன்னா ஓதுவீர், கொன்மீன்னா கொல்லலாம், ஏற்றுக்கொள்ளலாம், கொண்டிருக்கலாம். எதை கொள்ளலாம்? அப்படி கொல்றதுக்கு, நம்ம கொன்றதுக்கு, சுவாமியை எடுத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, தமிழ் கெழு விறகினன் தமிழ் செய் மாலையே, தமிழில் வல்லமை கொண்ட ஞான சம்பந்த பெருமான் தமிழ் மாலையை பொன்மீன் கொல்லுங்கள். இப்படி கொண்டா மேல வருது பார்த்தீங்களா, அந்த நிகழ்த்திகள் சடைமுடி நீலகண்டரை கொள்ளலாம், அடையலாம் அப்படின்ட்டு பதிக பயனாக இறைவன் திருவடியை அடைவதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அருள் குறிப்புகள்லாம் எடுத்து வச்சேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை நிறைவு செய்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம